நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பவித்ர உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் ஸ்நபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்புற உற்சவம். பாசுர அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் வருடாந்திர பவித்ரோற்சவம் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நேற்று துவங்கி நாளை வரை நடைபெறும் பவித்ர உற்சவத்தின் முதல் நாளில் மங்கள வாத்தியங்களுடன் ருத்விகள், அர்ச்சகர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்ததும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வெள்ளி சிம்மாசனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். நித்திய கைங்கரியங்கள் நடைபெறும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக இந்த பவித்ர உற்சவம் நடத்தப்படுகிறது. வைகானச ஆகம பண்டிதர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை செய்ததும் மந்திரங்கள் ஓதியபடி விஸ்வக்சேனா ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், பஞ்சகவ்ய பிராச ஆராதனா, ரக்ஷா பந்தனம், வாஸ்து ஹோமம், மகாசாந்தி பூஜைகள், குண்டலி பிரதிஷ்டாபனா, அகல்மஷ பிராயச்சித்த ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி குண்டங்களில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச ஆராதனை செய்து தூப தீபம் காண்பித்ததும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு தூபம் காட்டி சோடச உபச்சாரம் செய்து பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஜனகன் மகளுக்கும் தசரதன் மைந்தர்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. புன்னகை தவழும் திருமுகங்களோடு உற்சவ மூர்த்திகள் அழகாக காட்சி தர மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி தூபத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்து கும்ப தீபம் சமர்ப்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்புற உற்சவம் துவங்கியது. முதல் திருநாளை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிதும் இன்சுவை என தொடங்கும் பாசுரத்தின்படி கண்ணாடி அறையில் உற்சவர் இளைய பெருமாள் மற்றும் மூலவர் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள் முன்பு வானரங்கள் இலங்கைக்கு கற்களால் பாதை அமைக்கும் நிகழ்வை அழகாக அமைத்திருந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவாடிப்புற உற்சவம் துவங்கியதை அடுத்து கோதை நாச்சியார் சிறப்பு அலங்காரத்துடன் 4 மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முதல் நாளில் ஆலயத்தில் இருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வர கோதையை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் ஒற்றை சிகப்பு கல் அடிகையும் எம்பெருமான் பதக்கமும் பூட்டி திருமுடியில் சாய கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு முத்துச்சரமும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் உச்சி பில்லை நாகாபரண பூச்சடை பின்னலோடு குஞ்சலமும் கொண்டு பின்னழகையும் காட்டியபடி மாட வீதியில் பவனி வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தாயாரை பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோவில் மண்டபத்தில் எதிரே எழுந்தருளிய கோதை நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர்.
இரண்டாம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கைகள் நாச்சியாரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மாட வீதியில் உலா புறப்பட்டனர். அப்போது கோதையை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி இரட்டை கிளை பதக்கத்துடன் காசு மாலையும் அடுக்கு பதக்கங்களும் வைத்து திருமுடியில் சாய கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்துராயும் நிறுத்தி குஞ்சலமும் நாகாபரண பின்னலோடு பூச்சடையும் உச்சி பில்லையும் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். வேத பண்டிதர்களும் பிரபந்ததாரர்களும் பாராயணங்கள் செய்தபடி நாச்சியாரை மாட வீதியில் பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ஆண்டாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. தமிழகத்தின் அரசாங்க சின்னமாக விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ரங்கமன்னாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் தங்க கொடிமரம் முன்பு நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். கொடிமர வளாகத்தை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். பிறகு கொடிப்பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிமரத்தின் உச்சியில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு அபிஷேகம் செய்து தேங்காய் தீபத்தோடு தூபமும் நட்சத்திர தீபம் காட்டி அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் உள்ள திவ்ய தேச கோவிலும் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலமுமாக விளங்கும் ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் கோவிலில் உற்சவ ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு புதிய ஆபரணங்கள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 61வது ஸ்தலமாக விளங்கும் இந்த திருத்தலம் தீர்த்தமலை எனும் சிறிய குன்றின் மேல் அழகாக அமைய பெற்றுள்ளது. உற்சவ மூர்த்திக்கு கற்கள் பதித்த நேழ்முடி கிரீடம், ஆரம், அடுக்கு பதக்கங்கள், இரட்டை கிளி பதக்கம், திருமுடியில் வைக்க சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெத்தி சுட்டி பட்டையும் உபயதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. உபயதாரர்கள் எம்பெருமானுக்கு நவரத்ன கிரீடத்தை சேர்ப்பித்ததும் அதனை எம்பெருமான் முன்பு வைத்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு அலங்கார பிரியனுக்கு மாணிக்க கற்கள் பதித்த பாத கவசத்துடன் தண்டை பூட்டி ஆரத்துடன் அடுக்கு பதக்கங்கள் வைத்து அபயம் தந்து காதணிகளோடு நவரத்ன நீள்முடி கிரீடம் சுட்டி அலங்கரித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர நாம அர்ச்சனையுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் உற்சவர் அருள்மிகு உண்ணாமுலை அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டுச்சேலையால் மடிசார் கட்டி மாணிக்க மரகத கற்கள் பதித்த கிரீடம் அணிவித்து காசு மாலை, ஒட்டியானம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமாங்கல்யம் வைத்து வெள்ளி கோலக்கிளி தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்து கைலாய வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உபயதாரர்கள், பக்தர்கள், ஆலய அதிகாரிகள் உற்சவரை தரிசித்ததும் அம்பிகையை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து கொடிமர பகுதிக்கு அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்ததும் தங்க கொடிமரத்தில் ஏற்றினர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு முதலில் வடைமாலை சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், 1008 லிட்டர் பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு வெற்றிலை மாலைகளுடன் மலர் மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர்.
பிறகு காவி வஸ்திரம் கட்டி துளசி மாலையுடன் வெற்றிலை மாலைகள் அணிவித்து ராமதூதனை அலங்கரித்ததும் நாம அர்ச்சனை செய்து தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஆடிப்புற திருநாள் துவக்கமாக கொடியேற்றும் வைபவங்கள் நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆடிப்புற பெருவிழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் ரிஷப பட்டத்திற்கு மாலை சூட்டி அலங்காரம் செய்து தூபத்துடன் ஆரத்தி காண்பித்ததும் காப்பு கட்டி பல்லாக்கில் பட்டத்தை வைத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதனிடையே உற்சவர் அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி சர்வ அலங்காரத்துடன் மண்டப மேடையில் எழுந்தருளி இருக்க பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி மஞ்சள் சந்தனம் வைத்து மாலை சூட்டி அலங்காரம் செய்ததும் கொடிமரத்திற்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. பட்டத்துடன் ஊர்வலம் சென்று கோவிலை அடைந்ததும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசித்தனர். தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மொட்டுவார் குழலம்மை உடனமர் ஸ்ரீ தாயுமானவ சுவாமி திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் அம்பாள் சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக அருள்மிகு மட்டுவார் குழலம்மை அலங்கரித்து கைப்பலகை மேல் நிறுத்தி கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். கம்பத்திற்கு வஸ்திரங்கள் கட்டி அலங்கரித்ததும் ரிஷப பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு கைலாய வாத்தியங்களோடு அம்பிகையை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து உலா புறப்பட்டனர். 64 சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கமலாம்பாளுக்கு ஆடிப்புற கொடியேற்றத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் கொடிக்கம்பத்திற்கு மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். நவகலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்த்தனர். அருள்மிகு கமலாம்பாள் நீல கரை வைத்த சிகப்பு பட்டுச்சேலையோடு சர்வ ஆபரணங்களுடன் எழுந்தருளி இருக்க கொடிமரத்திற்கு புனித நீரையும் ஊற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி ரிஷப கொடிக்கு அர்ச்சனை செய்ததும் கொடியேற்றம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிமர உயர மாலை அணிவித்து கம்பத்திற்கும் அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பர்வதவர்தினி உடனுரை ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து கொடிமர மண்டபம் மேடையில் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவ சுப்பிரமணிய சுவாமியும் எழுந்தருளி இருக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கம்பத்திற்கு பலவித தீப ஆரத்திகளை காண்பித்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனமர் திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா துவக்கத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் அருள்மிகு கோகிலாம்பாளுக்கு வெளிர் பச்சை பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடமும் அணிவித்து கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமரம் அருகே அஸ்திர தேவியை நிறுத்தி கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க கம்பத்திற்கும் அம்பிகைக்கும் காப்பு கட்டப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பீடத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து நட்சத்திர தீபம் காண்பித்ததும் அருள்மிகு கோகிலாம்பாளுக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக மூலவர் கொடிக்கம்பம் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ வெளியாண்டாள் சன்னதியில் ஆடிப்புற உற்சவம் துவங்கியதை அடுத்து
முதல் நாள் நிகழ்வாக மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு வெளியாண்டாள் கோவிலை பச்சை தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். ஆதிசேஷன் மீது சயனித்தபடி சுதை சிற்பமாக ஸ்ரீரங்கநாதர் முகப்பில் திருக்காட்சி தர 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட கோபுரத்துடன் கூடிய ஆலயத்தில் அமர்ந்து அருளும் மூலவர் ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கு கண்ணன் அலங்காரம் செய்திருந்தனர். கோதைக்கு திருமுடியில் பரிவட்டம் கட்டி அதில் கலிங்கத்துராயுடன் நெற்றி சுட்டியும் பட்டை வைத்து திருநாமமிட்டு புல்லாக்குடன் காதணிகளும் காசு மாலை மாங்காய் ஆரத்தோடு கற்கள் பதித்த ஆபரணங்களும் ஒட்டியானமும் அணிவித்து பச்சை பட்டாடை கட்டி திருப்பாதங்களில் வெள்ளி கவசம் அணிவித்து ஏணி மீது ஏறி உரியடிக்கும் திருக்கோலத்தில் கோதை நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கண்ணனாக அருள் புரிந்த கோதைக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் சேவித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிள்ளை வயல் காளியம்மன் கோவிலில் பூங்கரக பூச்சொரிதல் விழாவின் ஒரு பகுதியாக மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் மூலவர் அருகே உற்சவரை குழுவிருக்கச் செய்து மந்திரங்கள் ஓதி தீபம் காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவரை சர்வாபரண பூஷிதையாகவும் சிம்ம வாகனியாகவும் அலங்கரித்து உற்சவரையும் அருகே அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு பிள்ளை வயல் காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான சுவாமிமலை, திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம், ஆற்காடு, வேலூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அழகனுக்கு நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் செய்தனர். ஏராளமானோர் காவடிகளை சுமந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தர பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி மூலவரையும் உற்சவரையும் தரிசித்து ஆலய வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். திருத்தணியில் அமைந்திருக்கும் முருகனின் 5ஆம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளை சுமந்தபடி மலை வழியாக ஏறி ஆலயத்தில் சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் விசேஷ அலங்காரத்தோடு அருள்புரிய தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்ததும் ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்தில் இருந்து புறப்பாடு துவங்கியது. பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு மயில் வாகனத்தில் தேவியர்களுடன் முருகப்பெருமான் ரத வீதியில் பவனி வந்து அருளினார். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை வெள்ளி கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஏராளமான பக்தர்கள் உடன்வர கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு பிரகார உலா வந்த தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் மூலவர்களுக்கு தங்க கவசம் சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்கள் சமேத உற்சவர் ஆறுமுகநாதனுக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களோடு வெட்டிவேர் மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசிக்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. கண்ணாடி அறையில் தேவியர்கள் சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தர தீபம் காண்பிக்கப்பட்டது. ஈரோட்டை அடுத்த திண்டல் மலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க
மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க பிரகார உலா நடைபெற்றது. அரோகரா என்ற கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சேலத்தில் பிரசித்தி பெற்று அருள்மிகு காவடி பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு ரத்தின அங்கி அலங்காரம் செய்து தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அழகாக அருள் புரிந்த முருகனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த தேவியர்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. உபயதாரர்களும் பக்தர்களும் தங்க ரதத்தை இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உலா முடித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் இருக்கும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சம்பிரோக்ஷண விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களையும் சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை எழுந்தருளச் செய்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவிலில் மூலவரும் உற்சவ மூர்த்தியும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தர தீபம் காண்பிக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த மாம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் 12 வைணவ திருத்தலங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் ஒரு சேர எழுந்தருள கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மாம்பாக்கம் ஸ்ரீ கரிய மாணிக்கம் பெருமாள் திருக்கோவிலில் இருந்து பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர். இதேபோல் ஊரப்பாக்கம் லட்சுமி நாராயண பெருமாள், பொன்மார் ஸ்ரீ தியாக வினோத பெருமாள், திருவேங்கடமங்கலம் ஸ்ரீ திருவேங்கட பெருமாள், பெருங்களத்தூர் ஸ்ரீ பத்ரி நாராயண சுவாமி, தாழம்பூர் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோவில், மடிப்பாக்கம் விஜயநகரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, கொளப்பாக்கம் ஸ்ரீ நித்திய ஸ்ரீனிவாச பெருமாள், அஸ்தினாபுரம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் கோவில் ராமசுவாமி, சித்தாலப்பாக்கம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், காஞ்சிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆகிய திருக்கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் பெரிய திருவடிகள் மீது அருள்மிகு ஆலவட்டான் கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே எழுந்தருளச் செய்திருந்தனர். கருட சேவையை முன்னிட்டு பஜனைகளும் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை ஒரு சேர பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. மன்னார்குடியில் இருக்கும் அருள்மிகு சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் தலைப்பாகை அணிவித்து மஞ்சள் பட்டு கட்டி அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி ஈசன் மைந்தன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தர பஞ்ச கற்பூர் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி ராஜ அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு நாம அர்ச்சனை செய்து தூபத்துடன் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பாலமுருகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் அழகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்கும கரைசல், விபூதி கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது.
பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து மலர் கிரீடம் சூட்டி சந்தனம் குங்குமம் வைத்து கதம்பம், மல்லிகை மற்றும் அரளிச்சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். மயில் வாகனத்தோடு அவையும் காட்டியபடி நின்று அருளிய ஸ்ரீ சக்தி பாலமுருகனுக்கு தேங்காய் பழங்களுடன் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து திரளான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சனை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அழகுமலை பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துக்குமார பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ முத்துக்குமார பால தண்டாயுதபாணிக்கு கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் வஸ்திரம் கட்டி மலர் கிரீடம் அணிவித்து அரளி மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ஈசன் மைந்தனுக்கு நாம அர்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தேவியர்கள் சமேத அழகனுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதேபோல் ஆலயத்தின் மேற்கு புறம் தனி சன்னதியில் நின்று அருளும் ஸ்ரீ பாலசுந்தர தண்டாயுதபாணி சுவாமிக்கும் விபூதி காப்புடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பாலசுந்தர தண்டாயுதபாணிக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ஏராளமானோர் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பவித்ர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் ஸ்நபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்புற உற்சவம் பாசுர அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்புற உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட கோதை நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. வரும் 23/7/2025 புதன்கிழமை முதல் ஆன்மீக செய்திகள் இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாகும். காண தவறாதீர்கள். ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.